சீக்கிரம் வண்டி வந்தானே. தருணே இந்த ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் வந்துருச்சுமா, அந்த கிட்ட போயிடலாம். நான் உன அப்பயே கூட்டேன் பீச்சுக்கு போகலான்னு, நீ வரல. அதான் நான் சரக்கு உட்காந்துக்கிறேன். என் மேலே தப்பு சொல்கிறேன். அறி கட்ட முண்டா, அறிவில்லை. எனக்கு அப்படியே வானத்தில் மிதக்கிற மாதிரி இருக்குது தெரியுமா உனக்கு? ஆம்புலன்ஸ் வருத்த நீ மண்ணு அழிச்சு வண்டி ஓட்டு போனா ஆம்புலன்ஸ் வெட்டி விட நீ மண்ணு குழந்தை அடிபட்டு போச்ச. அறிவில்லை உனக்கு? நான் என்ன போய் பார்க்குறேன். ஏய் நீ ஃபோன் வை, இதை வரேன் இரு, இதை வரேன் இரு, ஃபோனை வைனு. ஏய் என்ன வேணும்ப்பா? சும்மா ஆறு சவுண்ட் கூட்டினாக்கிறனே. லைன்ல இருமா. ஏய் நிறுத்த, வண்டி நிறுத்த. சும்மா ஓய் சவுண்ட் கூட்டினாக்கிறனே. ஃபோன் தானே பேசுகிறேன் முக்கியமா. ஏய் நீயா மாமா? நீ என்ன ஆம்புலன்ஸ்ல வர? என்னாச்சு? குஷ்டி ஊரெல்லாம் சுத்தணும் பார்த்தாக்கா ஆம்புலன்ஸும் வழி விட மாட்டேன். உள்ள யாருக்கு தெரியுமா? நம்ம தருண் இருக்காண்டா, அடிப்பட்டு ரத்தமா போயினுக்குறா, ஹாஸ்பிட்டல் சீரியஸா இருக்கிறா, போயினுக்கிட்டா. என்ன மாமா சொல்ற? தருணா என்ன ஆச்சு? போன தருண என்னடா ஆச்சு உனக்கு? போன சாரிங்க, அவர் இறந்துட்டாரு. கொஞ்சம் முன்னாடி கூட்டு வந்திருந்தா காப்பாத்திருக்கலாம். அப்படி சொல்லாதீங்க டாக்டர், எப்படியாவது காப்பாடுங்க டாக்டர். அப்படி சொல்லாதீங்க டாக்டர், அப்படி சொல்லாதீங்க. தருண் அம்மாவை பாருடா. தருண் ஏமா அப்படி ஓரமா இட்டு போங்கம்மா. தருண் திவா எழுந்திருக்க சொல்லுடா. திவா திவா தருணம்
வரைக்கும் சொல்லுடா. ஏய். புள்ள எப்படி கிடைக்கிறான் பாருடா. ஏய். நான் போயிட்டு இருக்குதுடா. ஏய் தம்பி தம்பின்னு தள்ள தூக்கி வச்சு அண்ணாடி இன்னைக்கு 2 நிமிஷம் முந்தி வந்தா பையனை காப்பாத்தலாண்டி. நம்ம பையனை காரணமே தம்பியால் தாண்டி வந்தது. எங்கடி கேட்டு நீனு எங்க கேக்குறீங்க யாருன்னு 2 நிமிஷம் முந்திட்டு வந்தாக்கா நான் இப்படி பண்ணேன். எங்க போயிடா திரும்ப நான் தருணாக்குன்னு வருவேன் சாமி. ஐயோ. மீரா எதிரி மீரா ஒண்ணு ஐயோ சாமி மணிக்கு கல்லுங்க. பாருடா. தம்பி தம்பின்னு தள்ள தூக்கி வச்சு அண்ணாடி இன்னைக்கு 2 நிமிஷம் முந்தி வந்தா பையனை காப்பாத்தலாண்டி. நம்ம பையனை காரணமே தம்பியால் தாண்டி வந்தது. இல்ல நான் தான் அவனை பாத்துக்கணும். சும்மா ஏதாவது சொல்லிட்டே இருக்கீங்க அவனை. செல்லம் குத்துனே இரு. நாளைக்கு எங்க போய் முடிவு போக தெரியல. மக்களாகிய நம்ம தான் எல்லாத்தையும் புரிஞ்சுட்டு நடந்துக்கணும். ஏன்னா எல்லாருமே சிந்திக்கணும். சுயநலமாவே நம்ம வாழ்ந்துட்டு ஓடிட்டு இருக்கோம். இந்த மாதிரி காலகட்டத்துல ஒரு ஆம்புலன்ஸ் வருதுன்னா அதுக்கு கூட வழி விடாம கருணை இல்லாம நம்ம பிஸி ஷெட்யூல்ல போயிட்டே இருக்கோம். ஃபேமிலியில ஒரு பர்சனுக்கு அடிபட்டுச்சுன்னா நம்ம எவ்வளவு கஷ்டப்படுவோம். அந்த இடத்துல எந்த அளவுக்கு துடிச்சு போவோம். அந்த மாதிரி சிந்திச்சு தயவு செய்து ஆம்புலன்ஸ் வந்தா வழி விடுங்க. ஒரு உயிர் ஒரு 5 நிமிஷத்துலயோ 10 நிமிஷத்துலயோ போகும்போது அது அந்த ஃபேமிலிக்கு எவ்வளவு பெரிய இழப்பா இருக்கும்னு கண்டிப்பா யோசிக்கிறவங்களுக்கு தான் தெரியும். இனிமே சிந்திச்சு செயல்படுங்க. ஆம்புலன்ஸ் வந்தா வழி விடுங்க. ப்ளீஸ் யூடியூப் திவா சார்பா நாங்க இதை கெஞ்சி உங்ககிட்ட கேட்டுக்கிறோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னாக்கா எங்கள் எல்லாருக்கும் ரொம்ப முக்கியமான வீடியோ. ஏன் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, நாங்கள் எல்லோரும் ரொம்ப ரிஸ்க் எடுத்து கஷ்டப்பட்டு நாங்கள் எடுத்திருக்கோம். எதனாலனா நிறைய பேர் வந்து ஆம்புலன்ஸ் போச்சுனாக்கா வழி விடாமல் ரொம்ப அலட்சியமாக இருக்காங்க. அதனால் வந்து நிறைய உயிரெலாம் வந்து போகுது. அதனால தான் நாங்கள் வந்து இந்த வீடியோ வந்து ஒரு அவேர்னஸ்க்காக எடுத்தோம். ஒரு ஆம்புலன்ஸ் போகுதுனாக்கா அதில் யாரோ தானே போகிறாங்க, நமக்கு என்ன, ஏதோ ஒரு உயிர் தானே அப்படின்ட்டு அலட்சியமாக இல்லாமல் நம்மள ஒரு ஆள் தான் அதில் போகிறாங்க அப்படின்னு நினச்சி நம்ம வந்து அந்த ஆம்புலன்ஸ்க்கு வழி விடணும், ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லி உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன். தயவு செஞ்சு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள். அதனால் வந்து நிறைய உயிர்கள்லாம் வந்து காப்பாற்றப்படும். இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு வந்து என் டீம் வந்து ரொம்ப சப்போர்ட்டாக இருந்தாங்க. எனக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாங்க. ஸோ எல்லாருக்கும் நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அது மாதிரி ஏதாவது ஒரு இடத்துல வந்து விபத்து நடந்ததுன்னா உங்களால் முடிஞ்ச உதவி நீங்கள் பண்ணுங்கள். அதாவது ஆம்புலன்ஸ் கால் பண்ணுறது, இல்லை முதலுதவி பண்ணுறது அந்த மாதிரி. ஏன்னா நிறைய பேர் என்ன யோசிக்கிறாங்கன்னா, நம்ம ஏதாவது உதவி பண்ணால் நாளைக்கு போலீஸ் கேஸ் ஆகிடுமோ அப்படின்னு சொல்லி பயப்படுறாங்க. அப்படிலாம் நீங்கள் தயவு செஞ்சு பயப்பட தேவையில்ல. ஏன்னா வந்து சட்டத்தெல்லாம் வந்து எப்பயோ மாற்றிட்டாங்க. அது மாதிரி ஃபோன் யூஸ் பண்ணிட்டு வண்டி ஓட்டுறது, ஹெல்மெட்டு போடாமல் போகிறது, குடிச்சிட்டு போகிறது, இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க. ஏன்னா இதனால தான் நிறையா உயிர்கள்லாம் போகுது. எங்களோட வீடியோ வந்து இவ்வளோ நேரம் உங்கள் டைம் எடுத்து நீங்கள் பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தொடர்ந்து எங்கள் வீடியோஸ்லாம் பாருங்கள். யூடியூப் திவா சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.